எல்லாருக்கும் வணக்கம். இந்த புனிதரை பற்றி எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் படிக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். என்ன அப்படின்னு புனித ஆஸ்கர் ரொமேரோ 2015 வந்து நம்ம இப்போ பிரான்சிஸ் வந்து இவருக்கு வந்து புனிதர் பட்டம் கொடுக்குறாரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 1960, 70, 80களில் இராணுவ ஆட்சிக்கு எதிராக எல் சால்வடோ அப்படிங்கிற தென் அமெரிக்க கண்டத்தில் ஒரு குட்டி நாடு. அந்த நாட்டில் இராணுவ ஆட்சிக்கு எதிராக வந்து நிறைய கடிதங்களும் எல்லாமே போராட்டம் பண்ணி நின்றவர். ஆனால் இவரோட மனம் வந்து இவர் 1000 வரைக்கும் மாறலை. அவனோட கூட பிறக்காத ஒரு சக நண்பர் கிளின்டே அப்படின்னு வந்து உயிருக்குயிராக இருந்த நண்பர் அவர் வந்து இந்த போராட்ட குழுவால் இராணுவ குழுவால் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவரோட மனசாட்சி மனம் மாறி 1000 நிலையில் இருக்கும்போது அவர் வந்து போராட்டம் பண்ணுறாரு. மக்களுக்கு பசி பிணியில் இருக்கிற மக்களுக்கு உதவுறதை விட என்னோடய தேவாலயம் கட்டுறது மிகப்பெரிய வேலை கிடையாது அப்படின்னு வந்து உறக்க சொன்ன ஒரு மனிதர். இன்றைக்கி வந்து நம்ம வாழ்கிற காலத்தில் இவரை போல் நம்ம வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பசி பிணியில் இருக்கிற மக்களுக்கு உதவுறதும் நம்ம வந்து இன்னொரு மனிதருக்கு ஒரு வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கிறத பற்றி வாழ்ந்து கட்டிட்டு போயிட்டுருக்கு இந்த புனிதரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக அந்த புத்தகத்தை படிங்க. நாஞ்சில் பதிப்பகத்தில் தான் நான் அந்த புக்கை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். கண்டிப்பாக அந்த புக் எல்லோரும் வந்து படிக்கணும். இல்லை கேட்டிசம் டீச்சர்ஸ் படித்து உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல்.